सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। பெருமைப்பட்டவன் நான் உமக்காய் பெருமையும் படுவேன். நீ தரு சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா, நீ தரு சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா, கல்வாரி மலை பாதையில் பங்கை பெறுவாயா, சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன், என் மீட்பர் சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா. தார் மத்தியில் துன்பம் சகிப்பாயா, மூர்க்கர் கோவிகள் நடுவில் திடனாய் நிற்பாயா, என் மீட்டர் சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா. பசியாலும் தோய்ந்தாலும் நிற்பாயா, அவமானங்கள் வந்தாலும் சிலுவை சுமப்பாயா, என் மீட்டர் சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா, கல்வாரி மலை வாதையில் பங்கை பெறுவாயா, சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன், என் மீட்டர் சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா. துன்பத்தை தாங்குவேன் தனியாயல்ல, உன் துணையோடு. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா. பிள்ளைப்பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே, பிள்ளைப்பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா.
எங்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிளவேனிலும். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிளவேனிலும். மூசு வண்டரை பொய்கையை போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி. இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே. ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி. ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி. அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய். இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய். ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய். ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய். உயிர்மெய் எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய். உயிர்மெய் எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய். ஊமையின் வாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா, பேச வைத்தாய். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. எண்ணும் எழுத்தென்னும் கண் திறந்தாய். எண்ணும் எழுத்தென்னும் கண் திறந்தாய். ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய். ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய். ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய். ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய். ஒலி தந்து மொழி தந்து குரல் தந்தாய். ஒலி தந்து மொழி தந்து குரல் தந்தாய். ஓங்கார இசை தந்து உயர வைத்தாய் தேவி. தோற்ற வைத்து புகழ் சாற்ற வைத்து அறிவூற்றினோடு உயர் ஆற்றல் தந்தென்னை. அறிஞன் கவிஞன் கலைஞன் இவனென அருளும் தமிழும் திகழும் கடலென. கற்றவரும் கொற்றவரும் முற்றுமே அறிந்தவரும் நித்த நித்தம் புகைந்திட நின்னருளை தந்தருவாய். உற்றார் சுற்றம் உறவினர் மாந்தர் யானை சேனை படையுடை வேந்தர். பற்றும் பற்றை நீக்கிய ஞானி பலரும் புகைந்திட ஆக்கிய வாணி. தாயில்லாத பிள்ளை என்று வாயில்லாத ஊமை என்று ஆயிரங்களான கல்வி வாய் திறந்து தந்த செல்வி. அன்னை உன்னை சரணமடைந்தேன் தேவி.
நான் மாடக்கூடலிலே சொக்கலிங்கம் ஓம் நம சிவாயமே பொருளாம் ஜோதிலிங்கம். நான் மாடக்கூடலிலே சொக்கலிங்கம் ஓம் நம சிவாயமே பொருளாம் ஜோதிலிங்கம். மீனாளின் கைப்பிடித்த சோமசுந்தரம் உயர்வானோக்கும் சிவநாமம் ஜீவமந்திரம். மீனாளின் கைப்பிடித்த சோமசுந்தரம் உயர்வானோக்கும் சிவநாமம் ஜீவமந்திரம். நான் மாடக்கூடலிலே சொக்கலிங்கம் ஓம் நம சிவாயமே பொருளாம் ஜோதிலிங்கம். குமரிக்கடல் தென்றலுக்கு கொட்டிலை போலே வளர் பொதிகைகள் கோயில் கொண்டார் திருவருளாலே. குமரிக்கடல் தென்றலுக்கு கொட்டிலை போலே வளர் பொதிகைகள் கோயில் கொண்டார் திருவருளாலே. ஐந்தெழுத்தே ஆகும் எங்கள் ஆண்டவன் பாட்டு, ஐந்தெழுத்தே ஆகும் எங்கள் ஆண்டவன் பாட்டு. ஓர் 6 10 நாட்களவா திருவிளையாட்டு, ஓர் 6 10 நாட்களவா திருவிளையாட்டு. கண்டன் நான் மாடக்கூடலிலே சொக்கலிங்கம் ஓம் நம சிவாயமே பொருளாம் ஜோதிலிங்கம். சித்திரையில் பௌர்ணமியில் திருமண கோலம் கொள்ளும் செம்பொருளின் அன்பு மனம் தரும் எதிர்காலம். சித்திரையில் பௌர்ணமியில் திருமண கோலம் கொள்ளும் செம்பொருளின் அன்பு மனம் தரும் எதிர்காலம். ஆலகாலம் தான் பருகி அமுதம் அளித்தார், ஆலகாலம் தான் பருகி அமுதம் அளித்தார். இன்று ஆலவாய் ஆலயத்தில் வீடு படைத்தார், இன்று ஆலவாய் ஆலயத்தில் வீடு படைத்தார். அந்த நான் மாடக்கூடலிலே சொக்கலிங்கம் ஓம் நம சிவாயமே பொருளாம் ஜோதிலிங்கம். நான் மாடக்கூடலிலே சொக்கலிங்கம் ஓம் நம சிவாயமே பொருளாம் ஜோதிலிங்கம்.
நமசிவாயமே பொருளாம் ஜோதிலிங்கம் நான் மாட கூடலிலே சொக்கலிங்கம் ஓம் நமசிவாயமே பொருளாம் ஜோதிலிங்கம் நீனாளின் கைப்பிடித்த சோமசுந்தரம் உயர்வானோக்கும் சிவநாமம் ஜீவமந்திரம் நீனாளின் கைப்பிடித்த சோமசுந்தரம் உயர்வானோக்கும் சிவநாமம் ஜீவமந்திரம் நான் மாடக்கூடலிலே சொக்கலிங்கம் ஓம் நமசிவாயமே பொருளாம் ஜோதிலிங்கம் குமரிக்கடல் தென்றலுக்கு கொட்டினை போலே வளர் பொதிகை நிழல் கோயில் கொண்டார் திருவருளாலே குமரிக்கடல் தென்றலுக்கு கொட்டினை போலே வளர் பொதிகை நிழல் கோயில் கொண்டார் திருவருளாலே ஐந்தெழுத்தே ஆகும் எங்கள் ஆண்டவன் பாட்டு ஐந்தெழுத்தே ஆகும் எங்கள் ஆண்டவன் பாட்டு ஓர் 6 10 நான்கல்லவா திருவிளையாட்டு ஓர் 6 10 நான்கல்லவா திருவிளையாட்டு கண்டன் நான் மாடக்கூடலிலே சொக்கலிங்கம் ஓம் நமசிவாயமே பொருளாம் ஜோதிலிங்கம் சித்திரையில் பௌர்ணமியில் திருமண கோலம் கொள்ளும் செம்பொருளின் அன்பு மனம் தரும் எதிர்காலம் சித்திரையில் பௌர்ணமியில் திருமண கோலம் கொள்ளும் செம்பொருளின் அன்பு மனம் தரும் எதிர்காலம் ஆலகாலம் தான் பருகி அமுதம் அளித்தார் ஆலகாலம் தான் பருகி அமுதம் அளித்தார் என்று ஆலவாய் ஆலயத்தில் வீடு படைத்தார் இன்று ஆலவாய் ஆலயத்தில் வீடு படைத்தார் அந்த நான் மாடக்கூடலிலே சொக்கலிங்கம் ஓம் நமசிவாயமே பொருளாம் ஜோதிலிங்கம் நான் மாடக்கூடலிலே சொக்கலிங்கம் ஓம் நமசிவாயமே பொருளாம் ஜோதிலிங்கம் எம்பெருமான் கௌசலையின் திருவுதரத்திலே அஞ்சன மலை போலே அவதரித்தார். அடுத்த நாள் பூச நட்சத்திரத்தினன்று மரகத குன்றம் போலே பரதாழ்வார் தோன்றினார். ஆயில்ய நட்சத்திரத்திலே சொர்ண குன்று போலே லட்சுமணரும் பால் வண்ணத்தோடு சத்துருக்கனும் பிறந்தார்கள். ராகவன் நீலவண்ணம், பரதர் மரகத வண்ணம், லட்சுமணர் பொன்வண்ணம், சத்துருக்கனர் பால்வண்ணம். ஒரு மரத்திலே காய்கள் ஒன்று போல காய்க்கும், மனிதர்களுக்கு குழந்தைகள் ஒன்று போல பிறப்பதில்லை. என்ன காரணம்? மரங்களுக்கு மனம் கிடையாது, மனிதனுக்கு மனம் உண்டு. மனம் தூயார்க்கு எச்சம் நன்றாகும் என்பார் திருவள்ளுவர். மனம் மாறுபடுவதனாலே மக்களும் மாறுபடுகிறார்கள். நம்ம குடும்பத்திலே ஒரு குழந்தை அம்மா அப்பாவுக்கு அடங்கும், இன்னொன்று அடக்கும், ஒன்று போல பிறப்பதில்லை. அதுபோல 4 மக்களும் 4 வண்ணமாக பிறந்தார்கள்.
குழந்தையில் இனிது வளர்கின்ற பொழுது பிறந்த வீட்டிலே குழந்தை வளரக்கூடாது. வளர்ந்தால் உடம்புதான் வளரும். ஆச்சாரியன் வீட்டில் வளர வேண்டும். இந்த 4 குழந்தைகளும் வசிட்டர் வீட்டிலே வளர்கின்றார்கள். அதை கம்பர் சொன்னார். பொறையோடு தொடர் மனத்தான் புதல்வரெனும் பெயரே காயான் உரையோடு உள்வேலாய் உபநயன விதி முடித்து மறையோடு வித்து இவரை வளர்த்ததுவும் வசிட்டன் கான். ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருக்கன் என்ற 4 வசிட்டர் வீட்டிலே வளர்ந்தார்கள். அவர்கள் படிக்கவில்லை. பள்ளத்திலே வெள்ளம் வருவது போலே சகல கலைகளும் அவர்களால் அடைக்கலம் புகுந்தன. வேதாகமங்கள்லாம் ஓதி உணர்ந்தார்கள். ராமருக்கு வயது 12 ஆயிற்று. கிராமங்களிலே சென்று மக்கள் நலத்தை தேடுவார். ஒவ்வொரு மக்களுடைய நலங்களை விசாரிப்பார். யாரால் எதிரில் வந்தா உனக்கு குழந்தைகள் இருக்கின்றனவா, சௌக்கியமாக இருக்கிறாயா, உனக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும், எதிர் வரும் அவர்களை எனதுடை அமலன். அப்படி எதிரே வருகின்ற அன்பர்களை பார்த்து உன்னுடைய குழந்தைகள் நலமா என்று நலம் விசாரித்து ஆத்மராமனாக விளங்குகின்றார். ராமருக்கு வயது 12 என்று நினைவு செய்தேன். சக்கரவர்த்தி அரசவையில் வீற்றிருக்கின்றார். கடைகாவலம் ஓடி வந்தான். பெருமானே, விஸ்வாமித்திர முனிவர் வருகிறார். ரொம்ப பெரியவர். அமைச்சர்கள் புடைசூழ பிரம்மதேவனை இந்திர பகவான் எதிர்கொள்வது போலே 7 வாசலும் கடந்து என் குலஞ்செய்த புண்ணியம் என்று வலஞ்செய்து வணங்கி தபோ மணிய சரணம் மனந்தகர நபோ மணிய சரணம் தபோ மணிய சரணம் மனந்தகர நபோ மணிய சரணம் தபோ மணிய சரணம். பெருமானே வருக, தேவே வருக, சிவஞான தெளிவே வருக, அருள் பழுத்த கோவே வருக, யமதி குலகுருவே வருக வருகவே. தாங்கள் வருவதற்கு நான் என்ன மாதவன் செய்தேனோ, என்னமா தவன் செய்தேனோ? பெருமானே, தங்கள் வரவினால என் நாடு நகரங்கள் உயிர் பெற்றன என்று பாத பூஜை செய்து சிம்மாசனத்தை இருத்தினான். விஸ்வாமித்திரர் ரொம்ப உலகம் தெரிஞ்சவர். ஒரு பெரிய மனிதனை பார்க்க போனால் அவன் அருகிலே இருக்கின்றவனை நல்ல வார்த்தையினாலே நாம் வசம் செய்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப சிறந்த முக்கியமான பகுதி. ஒருவரிடத்திலே உபகாரம் பெறப்போனால் அவர் அருகிலே உள்ளவரை நம் வசமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். 2 வார்த்தை. கரடியை கண்ணாடி காட்டி பிடிக்கணும், யானையை குழி தோண்டி பிடிக்கணும், சிங்கத்தை வலை போட்டி பிடிக்கணும், பாம்பை மகிடி வாசித்து பிடிக்கணும், காண்டாமிருகத்தை மரத்திலே ஒளிந்திருந்து பிடிக்கணும், பெரிய மனுஷனை ஸ்தோத்திரம் பண்ணி பிடிக்கணும். ஸ்தோத்திரத்துக்கு மயங்காதவர்கள் உலகத்திலே கிடையாது. ஆகவே ராகவனை பெற வந்த விஸ்வாமித்திர முனிவர் மன்னர் பெருமான் அருகிலே இருக்கிற வசிட்டரை பார்த்து, பெருமானே, தாங்கள் சிறந்த மகா முனிவர், தங்களை காண வேண்டும் என்று நான் நினைத்தேன். இங்கனவே இருக்கின்றீர்கள். தசரதா, வசிட்டரை குருநாதனாக பெற்ற உனக்கு என்னதான் கிடைக்காது என்று குருநாதரை துதி செய்தார். சுவாமி, அடியேன் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு என்ன வேணும்? நான் எல்லாம் துறந்தவன். நேற்று பொன்னுலகம் போனேன். தேவேந்திரா சௌக்கியமானு கேட்டேன். தசரதர் கருணையினால சௌக்கியமா இருக்கிறேன். ஏன்? இந்திரனுடைய ராஜ்யத்தை சம்பரன் என்ற அசுரன் அபகரித்து கொண்டான். கைகேசி தேர்நடாத்த சென்று சம்பரனை கொன்று அந்த ராஜ்யத்தை நீ கைப்பற்றி இந்திரனுக்கு வழங்கினாய். நின் தளிர்க்கும் கூடை நிழற்கீழதி நொதுங்கி குறையிறந்து நிற்ப நோக்கி குன்றளிக்கும் குலமணித்தோள் சம்பரனை குலத்தோடு தொலைத்து நீ அன்று அளித்த அரசு அன்றோ புரந்தரன் இன்று ஆள்கின்றது அரச என்றான். நீ கொடுத்த பிச்சையல்லவா இந்திரனுக்கு? நான் சிறந்த மகா முனிவன். எங்களுக்கு யாராம் ஒரு குறை தீர வேண்டுமானால் நாங்கள் மலைகள் தோறும் இருக்கிற முருகனிடத்தில் முறையிடுவோம், வெள்ளி மலையிலே சென்று சிவனிடத்திலே முறையிடுவோம், பார்க்கடலிலே சென்று திருமாலிடத்தில் முறையிடுவோம்,
சத்திய உலகத்திலே சென்று பிரம்மதேவரத்தில் முறையிடுவோம், பொன்னுலகத்திலே சென்று இந்திர பகவானத்தை முறையிடுவோம். இந்த 5 இடத்துல ஆகாத குறைகளை அயோத்திக்கு வருவோம். என்னனைய முனிவரரும் இமயவரும் இடையூறு ஒன்றி உடையரானால் பன்னகமும் நகுவள்ளி பனிவரையும் பார்க்கடலும் பத்மபீட்ட தன்னகரும் கற்பக நாட்டு அணிநகரும் மணிமாடத்து அயோத்தி என்னும் பொன்னகருமல்லாது புகழுண்டோ இகழ் கடந்த புலவு வேலோய். சிறந்த வேலை உடைய வேந்தனே, எங்களுக்கு குறை வந்தால் உன்பால் வருவோம். சுப்ரீம் கோர்ட் போலே. சுவாமி, இப்ப நான் என்ன செய்யணும்னார். எனக்கு என்ன வேணும்? தருவனற்றுள் யானியற்றும் தவ வேள்விக்கு இடையூறாய் தவஞ்செய்வோர்கள் வேறு வரச் சென்றடை காம வெகுளி என நிறுதரிடை விளக்கா வண்ணம் செருமுகத்து காத்தி. தொடக்கத்திலேயே ராமனை கொடுன்னு கேட்கல. செருமுகத்து காத்தி முன்னிலை ஏவன். தருவனத்துள் நல்ல மரங்கள் குளிர்ந்திருக்கின்ற வனம், யார் எதை கேட்டாலும் தருகின்ற வனம். தருவனத்துள் வேள்வி யாரோ செய்யவில்லை, நானே செய்கின்றேன். யான் இழைத்த தவ வேள்வி, இது கொலை வேள்வி இல்ல, தவ வேள்வி. தொடக்கத்திலேயே துன்பம் வருமான நானே விலக்கி கொள்ளுவேன். அது இடையிலே வருகிற துன்பம். இடையூறு, இடையில வருகிற ஊர். தருவனத்துள் யானியற்றும் தவ வேள்விக்கு இடையூறாய் தவஞ்செய்வோர்கள் வேறு வரச் சென்று அடை காம வெகுளி என நிறுதற் இடை விளக்கா வண்ணம் செருமுகத்து காத்தி. ஓ சுவாமி, தங்கள் யாகத்துக்கு அரக்கர்கள் இடையூறு செய்கின்றார்களா? அப்படியான அடியேன் வருகிறேன், நீ வர வேண்டாம். தருவாய் ஒருவனை தருவாய் தசரத தருவாய் ஒருவனை தருவாய். தாமதனி செப்பாதே தசரதென்ற இப்போதே தருவாய். தாமதம் நீ செப்பாதே தசரதென்ற இப்போதே தருவாய். ஒருவனை தருவாய். சுமந்தரரே, ஒரு போர் வீரனை பிடிச்சு அனுப்பு. அவனாலே ஆகாது. ஒரு அவுல்தார பிடிச்சு. அவனால் ஆகாது. ஒரு சுபேதார பிடிச்சு. அவனால் ஆகாது. அப்படியானா ஒரு சேனாதிபதி. அவனாலும் ஆகாது. நான் வருகிறேன். உன்னாலும் ஆகாது. எவரெஸ்ட்ல இருந்து கீழே உருட்டுட்டார். சுவாமி, என்னால் ஆகாதா? உன்னை காட்டிலும் 1,00,000 மடங்கு உயர்ந்தவன் ஒருவன் இருக்கின்றான் அயோத்தியில், அவன் அனுப்பு. சுவாமி, இந்த வார்த்தையை தாங்கள் சொன்னதனால உயிரோடு விட்டேன். 10 ரதங்களை வென்றவன் தசரத சக்கரவர்த்தி என்னை விட உயர்ந்தவன் அயோத்தியில் இருக்கின்றானா? சுமந்தரரே, உங்களை விட உயர்ந்தவன் 14 உலகங்களிலும் கிடையாது. கேளுங்கள் சுவாமி, பரம்பரையா மந்திரி தசரதா. 1008 அண்டங்களிலும் உனக்கு சமானமான ஆள் கிடையாது. ஆனால் அயோத்தியில் இருக்கிறான், அனுப்பு. சுவாமி, என்னை விட உயர்ந்தவன் அயோத்தியிலையா? கொஞ்சம் நில்லுங்கள். ஓ சுவாமி, என்னை விட உயர்ந்தவர் இருக்கிறார், வசிட்டர், அனுப்பி ஆச்சுமோ. தசரதா, அவர் ஒரு தாடி, நான் ஒரு தாடி, 2 தாடியும் போய் இங்கே வாதாடி நிற்கணும். அவர் தர்பகட்டை தூக்குவார், நான் மாந்தோலை தூக்குவேன். இல்லை இல்லை, வேறு ஒருவன் உன்னை விட உயர்ந்தவன் இருக்கிறான், அனுப்பு. சுவாமி, ஒருவன் போய் கேட்டானா ஆமை மயிர் கம்பளம், ஆமைக்கு ஓடு, இல்லாத சாமான உண்டு என்று சொல்லுகின்றீர்களே. தசரதா, நீ இல்லை என்று சொல்லுகிறாய், நான் உண்டு என்கின்றேன். இருந்தால் அனுப்பேன். சுவாமி, இருந்தால் அனுப்புறேன். நில்லு. அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டாய். ஹரிச்சந்திரன் பேரன், பின்னே பேரை சொன்ன உடனே ஏதாவது கொஞ்சம் மயங்குவாயானால் கோபத்தில் ருத்ரன் குரு விஸ்வாமித்ரன், கோபத்தில் ருத்ரன் குரு விஸ்வாமித்ரன், ஆபத்து காக்க வேணும் அதனால் உன் புத்திரன் ராமனை தருவாய். தசரத ராமனை தருவாய். ராமனை தருவாய். தசரதா ராமனை தருவாய். ராமனை தருவாய். நீ பயந்த நால்வரினும் கரிய செம்மல் ஒருவனை தந்திடிதியன உயிரிழக்கும் கொடுங்கூற்றின் உளைய சொன்னான். கூற்று என்ற உடம்பு வேறு உயிர் வேறு கூறுபடுத்துகிறவன். இங்க கொடுங்கூற்று உன்னார்.
இவர் உடம்போடே ராமன் அழிச்சும் போறார். ஆகவே கூற்றுவனை விட கொடிதாக கொடுங்கூற்றின் உளையச் சொன்னான். இவ்வாறு ராகவனை அனுப்பு என்ற உடனே மன்னர் பெருமான் ராமா ராமா என்று கீழே விழுந்து விட்டார், மூர்ச்சித்து விட்டார். சுமந்தரர் பன்னீர் தெளித்து மயில் விசிறியினால விசிறினார். உணர்ச்சி வெற்றி எழுந்தார் சுவாமி. ராமன் சின்ன குழந்தை, அவன் பால்மணம் மாறாத பசும் குழவி. நேற்று நான் கௌசல்யனுடைய திருமாலைக்கு போனேன். அவள் தங்க கிண்ணத்திலே பச்சரிசி அன்னத்தை இட்டு பருப்பு நெய்யை விட்டு பிசைந்து ஊட்டுகிறாள். அவன் ஓடுகிறான், விளையாடுகிறான். கௌசல்யா எப்படி அழைக்கிறாள்? எந்தை வருக ரகுநா யக வருக மைந்த வருக மகனே இனி வருக என் கண் வருக எனதா ருயிர் வருக அபிரா இங்கு வருக அரசே வருக மூலை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பரிவினோடு கோ சாலை புகழ வருமாயன் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக. மைந்தனும் மகனும் ஒன்றல்ல. பிறந்த குடும்பத்தை காப்பவன் மகன், பல குடும்பங்களை காப்பாற்றுவன் மைந்தன். ராகவன் பல குடும்பங்களை காப்பாற்றுகிறார். விபீஷனுடைய குடும்பம், குகனுடைய குடும்பம், சுக்ரீவனுடைய குடும்பம். அதனாலே மைந்த வருக மகனே இனி வருக என்று கௌசலை அழைக்க விளையாடுகின்ற குழந்தை நான் வருகின்றேன் சுவாமி. தசரதா, ராகவன் பெருமை உனக்கு தெரியாது, எனக்கல்லவா தெரியும். மன்னர் பெருமான் கீழே விழுந்து புலம்புகிறான். என்னமா வருந்தினான்? எண்ணிலா அருந்தவத்தோன் இயம்பிய சொல் மறுமத்தில் எரிவேல் பாய்ந்த புண்ணிலாம் பெரும் புழையில் கனல் நுழைந்தால் எனச் செவியில் புகுதலோடும் உள்நீலாவிய துயரம் பிடித்து உந்த ஆறுயிர் நின்று ஊசாலாட கண்ணீலான் பெற்றிழந்தான் என உடந்தான் கடுந்துயரங் காலவேளான். எண்ணீலா அருந்தவத்தோன் அவர் எவ்வளவு தவஞ்செய்தார் என்று எண்ண முடியாதாம். எண்ணிலா அருந்தவத்தோன் ஒன்று. அந்த தவத்திலே எண்ணிக்கை நிற்க மாட்டார். எண்ணிலா, எண் இலா என்பது ஒரு பொருள், எண்ணிலா என்பது ஒரு பொருள். எண்ணில் மனதிலே எண்ணுவோமானால் ஆ என்றா காமதேனு, வருந்தாவத்தோன் ஆ பசு வருமாம். எண்ணில் ஆ வருந்தாவத்தோன் மற்றொன்று. எண்ணில் ஆ வருந்தவம். சில பேர் அழிவருந்தவம் செய்வார்கள். யாரு தலையில கை வைத்தாலும் எரிந்து விட வேண்டும் என்று வரம் வாங்கினான் ஒரு அரக்கன். அது அழிவருந்தவம். இது ஆவருந்தாவத்தோன். எண்ணில் ஆ ஆச்சரியம், ஆருந்தாவத்தோன் இயம்பிய சொல். அப்படி மகரிஷி சொன்ன சொல்லு புண்ணிலே கனல் நுழைந்தது போல இருந்தது. மன்னர் பெருமானுக்கு ஏற்கனவே நெஞ்சத்திலே ஒரு புண்ணு இருந்தது. உள்ளே இருந்த துன்பத்தை வெளிப்படுத்தி விட்டது. கண்ணீலான் பெற்று இழந்தான். இதற்கு என்ன பொருள் சொல்லுகிறார்கள்? கண்ணில்லாத ஒருவன் கண்ணை பெற்று திரும்பவன் இழந்தது போலே என்று விரிவுரையாளர்கள் விரிவுரை செய்வார்கள். அது பிழை. ராகவன் அயோத்தியில் இருப்பதனாலே கண்ணீலான் பெற்று இழப்பான் என உழப்பான் என்று நிகழ்காலத்திலே வர வேண்டும். இது இறந்த காலத்திலே வருகிறது. சிரவணன் என்ற முனிபுத்திரன் கண்ணில்லாத தாய் தந்தையர்களை காவடியாக சுமந்து வந்தான். தாய் தந்தையர் பொருட்டு நதி தீரத்திலே கமண்டலத்திலே தண்ணி முள்ளுகின்ற பொழுது அது குடகுட என்று நுழைந்தது. அங்கே யானை வேட்டையாடி இரவிலே யானைகள் தண்ணீர் குடிக்க வரும், கொல்ல வேண்டும் என்று புதரிலே மறைந்து சப்தவேதி என்ற பானத்தை தொடுத்திருந்த சக்கரவர்த்தி தசரதர் யானையை தண்ணீர் குடிப்பதாக தவறாக எண்ணி பானத்தை பிரயோகம் பண்ணிவிட்டார். அது அந்த குழந்தை மார்பிலே பட்டு சிவா 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 என்று துடித்தது. மன்னர் பெருமான் ஓடி வந்து தண்ணீரை தெளித்தார். அந்த குழந்தை கண் விழித்து பார்த்தான். அண்ணா, கண்ணில்லாத தாய் தந்தையருக்காக தண்ணீர் எடுக்க வந்தேன். எந்த பாதகனோ என்னை பானம் போட்டு கொன்றுவிட்டான். என்னை கொன்ற பாதகன் யார்? உயிர் பிரிகிற பொழுது
தந்தை போலே வந்து ஆதரவு செய்கின்ற தாங்கள் யார்? இரண்டும் அவர்தானே. அப்பா, நான் அயோத்தி மன்னன் தசரதன், குழந்தையில்லாமல் தவஞ்செய்கின்றவன். யானையை தண்ணீர் பருகுவதாக தவறாக என்னை பானத்தை போட்டுவிட்டேன், என்னை மன்னிக்கணும். சுவாமி, தாங்களா பானத்தை எறிந்தீர்? வினை எரிந்தது. முதிர் தவறாயினும் முனிவராயினும் விதியின யாவரே வெல்லும் நீர்மையார். கண்ணில்லாத தாய் தந்தைகளுக்காக வருந்துகிறேன் என்றான். கண்ணா, உன் தாய் தந்தையரை நான் காப்பாற்றுகிறேன் என்றான் சக்கரவர்த்தி. சிவா என்றான். ஆவி பிரிந்து விட்டு அந்த தண்ணீரை கொண்டு போய் பிதா மாதாவிடத்தில் கொடுத்தார் சக்கரவர்த்தி. கண்ணில்லாதவர். சிரவணா, ஏன் தாமதமாக வந்தாய் என்று கேட்டார். நான் அயோத்தி மன்னன், யானையை தண்ணீர் குடிப்பதாக தவறாக எண்ணி பானத்தை எய்துவிட்டேன், தங்கள் குழந்தை மாண்டு விட்டது என்றார். மகனே மகனே என்று அழுது புலம்பி, தசரதா என் குழந்தை எங்கே என்று புலம்பினார்கள். அந்த காவடியை கொண்டு போய் குழந்தையிடத்தில் வைக்க கையாலே தடவி பார்த்து, மகனே, இன்றுதான் கண் இழந்தோம், இனி எந்த காலத்திலே உன்னை காணப்போகின்றோம்? தசரதா, சில காலம் பொறுத்து உனக்கு 4 குழந்தைகள் பிறக்கும். எந்த குழந்தை மேல உயிர் வச்சிருக்கிறாயோ அந்த குழந்தை பிரிய உயிர் பிரியும் என்று சொல்லி மாதாபிதாக்கள் உயிர் விட்டார். அந்த கண்ணீலான் பெற்று இழந்தான் என உழந்தான் கடுந்துயரங்கால வேளான். அந்த துன்பத்தை அடைந்தார். சுவாமி, என்ன நினைக்கிறார் சக்கரவர்த்தி? ராமன் பிரிந்தா உயிர் பிரியும் என்று எண்ணுகிறார். நெடிது புலம்பினார். விஸ்வாமித்திரருக்கு சீற்றம். தசரதா, ராமனை அனுப்ப மயங்குகிறாய், ராமனை போலே இன்னொரு ராமனை நான் உண்டாக்குவேன் என்று எழுந்தாராம். என்றனன் என்றலும் முனிவோடு எழுந்தனன், மண் படைத்த முனி இறுதி காலம் அன்றென ஆமென இமையோர் அயிர்த்தனரி. மேல்வெயில் கறந்தது இங்கு மங்கும் நின்றனவும் சரித்தனே, மேல் நிவந்த கொடுங் கடைப்புருவம் நெற்றி முற்றச் சென்றனே. எழுந்தார். கோபாக்கினாலே உலகமெல்லாம் அதிர்ந்தன. வசிட்டர், தசரதா, ராமனை அனுப்பு, ஆதித்தன் குலத்துக்கு க்ஷேமம் என்றார். அப்பொழுது தசரத சக்கரவர்த்தி, சுமந்தரரே, நீ போய் ராகவனையும் லட்சுமணையும் அழைத்து கொண்டு வா என்றார். லட்சுமணர் அரண்மனைக்கு சென்றார். அங்க கௌசலை ராமனை தங்க ஊஞ்சலிலே வைத்து, சக்கரவர்த்தி மக்கள் என தரணியோர் கொண்டாட திக்கு விஜயஞ்சேலுத்தும் செல்வமே கண் வளராய். தாராட்டி கொண்டிருக்கின்றாள். அம்மா, ராமனையும் லட்சுமணனையும் மன்னர் பெருமான் அழைத்து கொண்டு வர சொன்னார். விஸ்வாமித்திரர் செய்கின்ற யாகத்துக்கு அரக்கர்கள் தடை செய்வதனாலே வேள்வி காவல் செய்ய பகவானை அழைக்கின்றார் என்றார். கௌசலை வருந்தவில்லை. மக்களா, நீங்கள் அவதாரம் பண்ணதே உலக க்ஷேமத்துக்காக போய் வாருங்கள் என்று அனுமதி கொடுத்தார். ராமரையும் லட்சுமணரையும் சபைக்கு அழைத்து கொண்டு வர அந்த குழந்தைகள் கரத்தை பற்றி விஸ்வாமித்திரர் கரத்திலே கொடுக்க, மகரிஷி மன்னர் பெருமானே வருந்தற்க ஒத்தையில் அழைத்து கொண்டு போய் இரட்டையில் அழைத்து வருவேன் என்று சொல்லி குழந்தைகளோடு மகரிஷி நடந்து செல்லுகின்றார். வாகனத்திலே பூச்சி புழுக்கள் இறந்து போகும் என்று பெரியவர்கள் வண்டியிலே போகின்ற வழக்கமில்லை. ஆகவே மன்னர் பெருமானுடைய அனுமதி பெற்று மகரிஷி நடந்து போகின்றார். குழந்தைகள் அயோத்தி மாநகரத்தை விட்டு கானகத்தை நோக்கி தொடர்ந்து போகின்றார்கள். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கரியாய் விரியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கயமாமுகனை தேடும் கயமாமுகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரனே. எல்லாம் வல்ல வயலூர் ஞான பண்டிதனுடைய தனிப்பெருங் கருணையினாலே
ராமாயணமாகிய இதிகாசத்திலே கைகேசி வரம் என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன். ராமாவதாரத்திலே மிக மிக முக்கியமானது ஏக பத்தினி விரதம். ஒருத்திக்கு ஒருவன், ஒருவனுக்கு ஒருத்தி என்பது சிறந்த அறம். இந்த தர்ம நெறியை உலகம் உய்ய நமக்கு காட்டி அருளிய பெருமான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. பகவான் 11,000 ஆண்டு வாழ்ந்தார். ஒரே மனைவியோடு வாழ்ந்தார். சீதா பிராட்டியார் மறைந்து 10,000 ஆண்டுகள் வானப்பிரஸ்தராக வாழ்ந்தார் பகவான். அத்தகைய சிறந்த தர்மமூர்த்தி ராமச்சந்திரமூர்த்தி. மிதிலையிலே சீரத்வஜ ஜனகராகிய பரமஞானி தவத்தாலே பெற்ற சீதா பிராட்டியாரை எம்பெருமான் திருமணம் செய்து கொண்டார். அந்த திருமண விழா நிகழ்ந்த பிறகு தசரதர் ஜனகரை வணங்கி அயோத்திக்கு போக விடை கேட்டார். அவர் எல்லா நலங்களோடும் சீதை வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி எண்ணில்லாத சீதனங்களை வழங்கினார். ராமர் சீதையோடு சிறந்த தேரிலே ஆரோகணித்தார். அவரவர்கள் தங்கள் தங்கள் வாகனங்களிலே ஏறினார்கள். லட்சுமணர் மட்டும் தன் மனைவி ஊர்மிளையோடு தேரிலே ஏறாமல் ராமனுடைய தேரிலே ஏறி பகவானுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு போகின்றார். ராமனிடத்திலே அளவற்ற பக்தியும் அன்பும் பூண்டவர் இளைய பெருமாள். அப்படி செல்லுகின்ற பொழுது அரவன் குறுக்கிட்டது. மயில் வலமாக போயிற்று, காக்கை இடமாக போயிற்று. ஒரு சுமங்கலியும் வருகின்றாள். இப்படி நன்மையும் தீமையும் விரவிய சகுனங்களைக் கண்டு தசரதர் வருந்தினார். நிமித்தம் பார்க்கின்ற ஒரு சிறந்த பண்டிதரை அழைத்து இதற்கு என்ன பயன் என்று கேட்டார். அவர் சொன்னார், இன்றே வரி இடையூறது நன்றாய் விடும் என்றான். மன்னர் பெருமானே, மலை போல ஆபத்து வரும், அது பனி போல விலகிவிடும் என்றார். இப்படி எல்லோரும் அயோத்தியை நோக்கி புறப்படுகின்ற பொழுது நடுவழியிலே அடாராமா போகாதே, அடாராமா போகாதே என்ற கர்ண கடூரமான வார்த்தையை சக்கரவர்த்தி கேட்டார். சுமந்திரரே, என் மகனுடைய திருநாமத்தை இப்படி உக்கிரமாக உச்சரிக்கின்றவர்கள் யார் என்று கேட்டார். சுமந்திரர் சூரிய குலத்தை 21 தலைமுறை கருவறுத்த பரசுராமர் வருகின்றார், அவர் கண்களிலே நெருப்பு பொறிகள் பறக்கின்றன என்று சொன்னார். சக்கரவர்த்தி நடுங்கி விட்டார். பரசுராமனுடைய திருவடியில விழுந்து, ராமன் சிறிய குழந்தை, அவன் ஏதாவது பிழை செய்திருந்தால் மன்னித்தருள வேண்டும் என்றார். தசரதனை காலினால உருட்டினார் பரசுராமன். காவேரி வெள்ளம் வருகிற பொழுது வெள்ளத்தை தடுக்க வேண்டும் என்று ஒருவன் 25 படி உப்பு மூட்டையை கட்டி போட்டான். உப்பு மூட்டைக்கா வெள்ளம் நிற்கும்? சக்கரவர்த்தி பலமுறை வேண்டியும் பரசுராமர் தணியவில்லை. இனி மகன் பிழைக்க மாட்டான் என்று கருதி ராம 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 மூர்ச்சித்து விட்டார் சக்கரவர்த்தி. அதிக கோபத்தோடு பரசுராமர் எம்பெருமானை சந்தித்து, அடாராமா சொல்லலாம் பரசுராமா. பரசுராமருக்கு மிகுந்த சீற்றம். என்னை வணங்கவே இல்லை, பரசுராமரே என்றும் சொல்லவில்லை. நேற்று பிறந்த இந்த ராமன் எனக்கு வணக்கம் மரியாதையும் தரவில்லை என்று எண்ணி, மண்ணிலரசரை போல் காணுகின்றாயே ஆசீர்வாதம் ரகுராமா, மண்ணிலரசரை போல் காணுகின்றாயே ஆசீர்வாதம் ரகுராமா, கண்ணில் வேதியரை போல் தோன்றுகின்றாயே நமஸ்காரம் பரசுராமா. ஸ்ரீராம, உன்னை பார்த்தால் சத்திரியனாக காணப்படுகின்றது. ஆதலினாலே ஆசீர்வாதம். பெரியவர்கள் குலங்குறித்து பேசக்கூடாது. நிலத்திலே நடக்கின்றவனுக்கு பள்ளம் மேடு தெரியும், விமானத்திலே பறக்கிறவனுக்கு மேடு பள்ளம் தெரியாது. அதுபோலே சிறந்த ஞானிகள் குலங்குறித்து பேசக்கூடாது. நீ அரசனாயிருப்பதனால ஆசீர்வாதம் என்றார்.
பகவான் புன்னகை பூத்து கண்ணில் வேதியரைப் போல் தோன்றுகின்றாயே, நமஸ்காரம் பரசுராமா. வேதியர்கள் வேதம் பிடிக்க வேண்டும். வேதம் பிடிக்கின்ற கரத்திலே வில்லை பிடித்திருப்பதனாலே நீ வேடனை போல இருக்கின்றாய். ஆகையினாலே வணக்கம். பரசுராமருக்கு அளவற்ற ஆத்திரம். பிராமணனை போலேன்னு சொன்னா நான் பிராமணன் இல்லையா? ராமா, தாடகை என்னும் பெண்மேல் சண்டை கொள்ள ராஜர்க்கு தான் விதியோ ராமா. தாடகை என்னும் பெண்மேல் சண்டை கொள்ள ராஜர்க்கு தான் விதியோ ராமா. வேடர் தொடுக்கும் வில்லை பிராமணன் தொட தலை விதியோ பரசுராமா. சத்திரியனாயிருக்கிற நீ வில் வேதத்தின்படி பெண்மணிகளை கொல்லக்கூடாது. தாடகை என்ற பெண்ணை கொன்றாயே, நியாயமா? ராமர் சிரித்தார். நான் சத்திரியன். புல்லை களைந்தாலொழிய நெல் விளையாது. துஷ்ட நிகிரகம் சிட்ட பரிபாலனம் செய்ய வேண்டும். என் குல தர்மத்தின்படி தாடகையை கொன்றேன். நீ வேடனை போலே வில்லை சுமந்திருக்கிறாயே, அது நியாயமா? ஓ, அப்ப நீ சத்திரியன் வில்லை வைத்திருக்கலாம். ஆனால் பெண் கொலை செய்யல் ஆமோ உனக்கிது அடைவோ ரகுராமா. ஆனால் பெண் கொலை செய்யல் ஆமோ உனக்கிது அடைவோ ரகுராமா. தானாக பெற்றெடுத்த தாயை கொலை செய்தாயே, தகுமோ பரசுராமா. ஸ்ரீராமா, வில்லை வைத்திருப்பது நியாயம். ஆனால் பெண்ணை கொல்லலாமா? பரசுராமா, பிறருடைய குற்றம் கடுகளவாக இருந்தாலும் பூத கண்ணாடி போட்டு பார்க்கின்றீர். உன்னிடத்திலே மலையளவு குற்றம் இருக்கின்றதே. 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் ரேணுகாதேவியை கொன்றீரே, நியாயமா? பரசுராமர் ஆச்சரியமடைந்தார். எப்படியோ நம்முடைய தாயாரை கொன்ற தகவல் இவனுக்கு தெரிந்திருக்கிறது. ஸ்ரீராமா, தருமமா என்னை பெற்ற தகப்பன் சொற்படி செய்தேன் தாய் கொலையோ ராமா. தருமமா என்னை பெற்ற தகப்பன் சொற்படி செய்தேன் தாய் கொலையோ ராமா. குருவார்த்தை தவறாமல் நானும் செய்தேன் பெண் கொலையோ பரசுராமா. தந்தை வார்த்தையை தட்டாமல் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற முதுமொழிப்படி பிதாவுடைய வார்த்தையினாலே தாயை கொன்றேன், அது தாய்க்கொலை ஆகாது என்றார். ராமர் கேட்டார், என் ஆச்சாரியன் விஸ்வாமித்திர முனிவர் அந்த குருவினுடைய வார்த்தையை தட்டாமல் நான் தாடகையை கொன்றேன், அது பெண் கொலை ஆகாது என்றார். பரசுராமர் கேட்டார், ஒரு கடுகளவும் வார்த்தையிலே விட்டுக் கொடுக்கவில்லை என்று அந்த விவாதத்தை அப்படியே விட்டுவிட்டு, ஸ்ரீராமா, நீ ஒடித்த வில்லு பழுதுபட்ட வில்லு, அது தட்ச யஜ்ஞத்திலே ஒடிந்த வில்லு. ஆகவே அந்த வில்லை ஒடித்தேன் என்று நீ கர்வம் கொள்ளுகின்றாய். சொத்த வில் ஒடித்ததை மெத்த மெத்தவே எண்ணி துள்ளாதே ராமா. சொத்த வில் ஒடித்ததை மெத்த மெத்தவே எண்ணி துள்ளாதே ராமா. கத்த வேதியன் என்று பொறுத்தேன் பொறுத்தேன் புதிக்காதே பரசுராமா. அந்த பழைய வில்லை ஒடித்தோம் என்று கர்வம் கொள்ளாதே. பரசுராமரே, நீர் அந்தனர், வணக்கத்துக்கு உரியவர். ஆகையினாலே நீர் செய்த குற்றத்தை பொறுத்தேன். என் பிதாவை காலாலே உருட்டினீர். இதோ இருக்கிற என் தம்பி நினைத்தால் உன் பல்லை உடைப்பான். ஆகவே உன்னுடைய குற்றத்தை மன்னித்தேன் என்றார். பரசுராமருக்கு இன்னும் ஆத்திரம். அந்த வில் ஒடித்தாயே, இந்த வில் வளை இந்தா ரகுராமா. அந்த பழைய வில்லை ஒடித்தனையே, என் கையில் இருக்கிற பிரச்சண்ட கோதண்டத்தை வளைத்தால் உன்னை விடுவேன் என்றார். இதனுடைய பொருள் என்ன?
ஒரு பெரிய பதவியில் உள்ளவர் பதவிக்காலம் முடிந்த உடனே அந்த பதவியை புதிதாக வருவருக்கு ஒப்பிப்பார். அதுபோலே பரசுராமர் வந்தது துஷ்டர்களாயிருக்கிற சத்திரியர்களை வதம் செய்யும் பொருட்டு. அந்த வேலை முடிந்தது. சார்ஜி ஒப்பிப்பது போலே பரசுராமர் தன் கையில் இருக்கிற பிரச்சண்ட கோதண்டத்தை பகவான் கையில கொடுக்கின்றார். அதை 2 கரத்தினாலே வாங்கினார். அதுதான் விஷ்ணு தனுசு பிரச்சண்ட கோதண்டம். இது முதல்தான் கோதண்டபாணி என்ற பெயர் எம்பெருமானுக்கு ஏற்படுகிறது. அது ஒரு வினாடியில வளைத்தார். அதில் ராமசரம் தொடுத்தார். இந்த வளைத்தேன், இதில் வைத்த அம்புக்கு வழி எங்கே பரசுராமன்? இதோ பானம் தொடுத்திருக்கிறேன், அம்புக்கு வழி சொல்லு. பரசுராமன் நடுங்கி விட்டார். அம்புக்கு வழி இல்லை, நான் பிராமணன், இனி அனுக்கிரகம் செய்ராமா. அவர் மனோலை அடைந்து அம்புக்கு வழி இல்லை, நான் பிராமணன், அனுக்கிரகம் செய்யணும்னார். நான் மன்னிக்கின்றேன், இந்த பானம் மன்னிக்காது, அம்புக்கு வழி சொல்லுனார். சந்தி ஜபதபங்கள் எல்லாம் உன் சரத்திற்கே தந்தேன். யானை கொடுத்தா அங்குசமும் கொடுக்கணும். அதுபோலே வில்லை கொடுத்த அந்த வேதிய சிகாமணி பானத்துக்கு சக்தியும் கொடுத்தார். அவர் தவங்களையெல்லாம் கவர்ந்து கொண்டு நீர் அந்தணராக இருந்து மேல் கடல் ஓரத்திலே தவஞ்செய்யும் என்று அனுப்பினார். அவர் மேல் கடல் ஓரமாக தவஞ்செய்ய தொடங்கினார். அதனாலே பரசுராம ஸ்தலம் மலையாளம். அந்த வில்லை வருண பகவான் கையிலே கொடுத்துவிட்டு பிதாவை எடுத்து நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை சொல்லி எண்ணில்லாத வெற்றியோடு அயோத்தி மாநகரம் சேர்ந்தார். 12 ஆண்டுகள் ராமர் சீதையோடு வாழ்கின்றார். தினந்தோறும் அம்பாளுக்கு வேதாங்கங்களை உபதேசிப்பார். 12 ஆண்டுகள் சுகமே கழிந்தது. கேகை நாட்டில் இருந்து கைகேசியின் உடன் பிறந்த யுதாஜித்து என்ற மன்னர் பெருமான் வந்து 4 புதல்வர்களையும் அழைத்தார். 4 குழந்தைகளையும் அனுப்ப உடன்படாத மன்னர் பரதரையும் சத்துருக்கனையும் முதலே அழைத்துக் கொண்டு போங்கள் என்று சொன்னார். பரதரும் சத்ருக்கனரும் பிதாவிடத்திலே விடைபெற்று ராமனுடைய சன்னிதானத்திலே வந்து பரதாழ்வார் வணங்கி என்னை கேகை நாடு போகுமாறு அப்பா கட்டளையிட்டிருக்கின்றார், போய் வருகவோ அண்ணா, போய் வருகவோ. தாய் பிதா குருவும் நீயே, தயரதனருள் புகழ் செய்யே, போய் வருகவோ. கோதண்டமேந்திடுங் கையா, குவலயமெனம் புகழ் துய்யா, சீதண்டிட எனதையா, சிறுவனு கருள் ராமையா, போய் வருகவோ. அம்மா, அப்பா, ஆச்சாரியன், தெய்வம் எல்லாம் தாங்கள்தான். கேகை நாடு போக அனுமதி கொடுக்க வேண்டும் என்று அழுதார், தொழுதார். தம்பி மங்களமாக போய்வா என்று எம்பெருமான் விடை கொடுத்தார். பரதர் குடும்பத்தோடு தம்பியோடு கேகை நாடு சென்றார். ஒரு நாள் தசரத சக்கரவர்த்தி நீராடி நீராடி தலையை சீவுகின்ற பொழுது காது ஓரத்திலே ஒரு நரைமயிரை கண்டார். இது யமன் விடுகிற லாயர் நோட்டீஸ், மரணத்தை தெரிவிக்கின்ற அறிகுறி என்று கருதி அன்று காலையிலே ராஜசபை கூட்டி, நான் ராகவனுக்கு திருமணம் செய்து வைத்தேன், இன்னொரு கல்யாணமும் செய்யலாம் என்று எண்ணியிருக்கின்றேன். பெருமகன் என்பையின் பிறக்க சீதையான் திருமகள் மணவினை தெரிய கண்டையான், அருமகள் நிறை குணத்து அவனி மாதெனும் ஒரு மகள் மனமும் கண்டு உவப்பது ஆயினி. நிலமகளாயிருக்கிற பெண்மணியை ராகவனுக்கு திருமணம் செய்யலாம் என்று எண்ணியிருக்கின்றேன் என்றார். முடிசூட்டு விழா என்பது பொருள். எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்த தகவல் அயோத்தி மாநகரமெல்லாம் பரவியது. அப்போதுதான் கைகேசியை தூங்க வைத்துவிட்டு கூனி மேல் மாடியில் வருகின்றாள். ஊரிலே உள்ள ஆரவாரங்களை அறிந்து ராகவனுக்கு முடிசூட்டு விழா என்று தெரிந்து கைகேசியின் பால் சென்று, அம்மா, ஊரிலே பகை வந்து விட்டது, தெப்பர்கள் வந்து ஊரிலே இடர்படுத்துகிறார் என்று சொன்னாள். கைகேசி கேட்டால், வீராவரு
வேதமேயன இராமனைப் பயந்த எற்கு இடர் உண்டோ என்றாள். குனி, வேதம் போன்ற ராமனை மகனாக பெற்ற எனக்கு இடர் ஏது என்றார். ஐயோ, ராமனுக்கு நாளைக்கு முடிசூட்டு விழா ஆயிற்றே, உன் வாழ்வு வீழ்ந்தது என்றாள். இதை கேட்ட கைகேசி அளவற்ற மகிழ்ச்சி அடைந்து, தேய்விலா முகமதி விளங்கித்தே சுர தூயவள் உவகை போய் மிக சுடற்கெலாம் நாயகம் அணையதோர் மாலை நல்கினாள். விலை உயர்ந்த முத்து மாலை எடுத்து கூனிக்கு பரிசாக வழங்கினாள் கைகேசி. அதை கீழே எறிந்தாள். ஐயோ, ராகவனுக்கு முடிசூட்டு விழா என்றா, நீ துக்கப்பட வேண்டாமா? ஏன் எனக்கு பரிசு கொடுக்கிறாய் என்று கேட்டாள். அதனை கேட்ட உத்தமையாகிய கைகேசி, ராமனுக்கு மன்னன் முடித்தரித்தாலே நன்மையுண்டொரு காலே, பாமரனே ஊன கென்னடி பேயேச்சி பழம் நழுவி பாலில் விழுந்தா போல் ஆச்சி. ராமனுக்கு மன்னன் முடிதரித்தாலே நன்மையும் ஒரு காலே. குனி, நீங்களெல்லாம் வந்து அரசியலே நுழையலாமா? கண்டவர்கள்லாம் நுழைந்த அரசு உருப்படாது. நீ கூட்டி பெருக்கிற வேலைக்காரி, நீ ஏன் அதை பற்றி பேசுகிறாய்? சீதா கல்யாணம் முடிந்து வருகிற பொழுது சூரியகுலத்தை 21 தலைமுறை கருவறுத்த பரசுராமர் வந்தாரே, அப்ப யார் வென்றது? சக்கரவர்த்தியா வென்றார்? பரதனா வென்றான்? பரசுராமன் கர்ப்பம் தீர்த்த வண்டி, நம்மை எல்லாம் காத்த வண்டி, 4 பேரில் முத்த வண்டி, பட்டங்கட்ட ஏத்த வண்டி, அவண்டி என் கண்மணி. ராமனுக்கு மன்னன் முடிதரித்தாலே நன்மையுண்டொரு காலே. பரசுராமன் கர்ப்பம் தீர்த்த வண்டி, நம்மை எல்லாம் காத்த வண்டி, 4 பேரில் முத்த வண்டி, பட்டங்கட்ட ஏத்த வண்டி, அவண்டி என் கண்மணி. ராமனுக்கு மன்னன். ராகவனுக்கு முடிசூட்டு விழா செய்தா 14 உலகங்களும் வாழும் என்றாள் கைகேசி. அவள் சொன்னாள், பெண்கள் உள்ளம் தெரிந்த கூனி, மிதிலாபுரி வறண்ட நாடு, கேகை நாடு வளமையான நாடு. பலமுறை ஜனகர் படையெடுத்து செல்லுவார் கேகை நாட்டின் பேரிலே. அப்ப தசரதர் மாமனாருக்கு உதவியாக போவார். இப்ப ராகவன் அரசு புரிந்தால் மாமனாரோடு சேர்ந்து கேகை நாட்டு மன்னனை கொன்று போடுவான் ராமன். உன் தாய்க்குலமே அழியும் என்றாள். இதை கேட்ட உடனே கைகேசியின் மனம் திரிந்து விட்டது. அந்த வார்த்தை மட்டுமல்ல, அறக்கரி பாவமும் அல்லவர் செய்த நல்லறமும் துறக்க இன்னருள் துறந்தனள் தூய்மொழி மடமான். இரக்கம் இன்மை அன்றோ இன்றி உலகங்கள், இராமன் பறக்கும் தொல்புகழ் அமுதினை பருகுகின்றதுவே. கைகேசியின் மனம் மாறியது. குனி, அரசியல் குழுவிலே நாளைக்கு முடிசூட்டு விழா என்று ஏற்பாடு செய்தார்களே, அதை எப்படி மாற்றுவது என்றார். கூனி கேட்டாள், ஆவதும் நம்மாலே அழிவதும் நம்மாலே, ஒரு வினாடியில மாற்றி விடலாம். பெண்கள் நினைத்தால் எந்த காரியம் நிறைவேறாது. சம்பராசுர யுத்தத்திலே மன்னர் பெருமான் உனக்கு 2 வரங்கள் கொடுத்தார். 14 உலகங்களை ஆள வேண்டும் என்று ஒரு வரமும், அடுத்த வரம் ராமன் கானகம் போக வேண்டும் என்று மறுவரமும் வாங்கு என்றாள். அந்த வரத்தை வாங்குவதாக கைகேசி தீர்மானம் செய்தாள். முத்தே விதானம் முத்தே விதானம் முத்தே விதானம் முத்தே விதானம் மணி பொற்கவரி முத்தே விதானம் மணி பொற்கவரி முத்தே விதானம் மணி பொற்கவரி முறையா முத்தே விதா
பத்தர்களோடு பாவையர் சூழ பலிபில் பத்தர்களோடு பாவையர் சூழ பலிபில் வித்த கோல வித்த கோல வித்த கோல வெண்தலை மாலை வித்த கோல வெண்தலை மாலை விரதிகள் வித்த கோல வெண்தலை மாலை விரதிகள் அத்தன் ஆரூரத்தன் 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 ஆரூராதிரை நாளாலது வண்ணோ ஆரூராதிரை நாளாலது வண்ணம் அன்பே மலையாகும் தெய்வ அருளே மலையாகும் அது அண்ணாமலையாகும் திரு அண்ணாமலையாகும் அன்பே மலையாகும் தெய்வ அருளே மலையாகும் அது அண்ணாமலையாகும் திரு அண்ணாமலையாகும் அன்பே மலையாகும் தெய்வ அருளே மலையாகும் கண்படும் வானமும் கடந்தே ஐயன் கனலாய் வளர்ந்த தலம் பாதம் காணேன் அருள் என மாயோன் கேட்ட பின் மலையாய் குவிந்த நிலம் கண்படும் வானமும் கடந்தே ஐயன் கனலாய் வளர்ந்த தலம் பாதம் காணேன் அருள் என மாயோன் கேட்ட பின் மலையாய் குவிந்த நிலம் கார்த்திகை தீபமும் வெள்ளி தேரும் காண்பவர் மனம் துலங்கும் கார்த்திகை தீபமும் வெள்ளி தேரும் காண்பவர் மனம் துலங்கும் திருக்கருவரையதனுள் பாம்பணி மாலைகள் கவிந்தது சிவலிங்கம் திருக்கருவரையதனுள் பாம்பணி மாலைகள் கவிந்தது சிவலிங்கம் அன்பே மலையாகும் தெய்வ அருளே மலையாகும் அது அண்ணாமலையாகும் திரு அண்ணாமலையாகும் அன்பே மலையாகும் தெய்வ அருளே மலையாகும் திருப்புகழ் பாவலன் பெற்றது முருகன் அருளாகும் ஒரு முடிவில்லாமல் உயிர் குலம் பெறுவது சங்கரன் கழலாகும் முன்னால் திருப்புகழ் பாவலன் பெற்றது முருகன் அருளாகும் ஒரு முடிவில்லாமல் உயிர் குலம் பெறுவது சங்கரன் கழலாகும் இன்னும் தொடரும் என்றும் வளரும் இறைவன் புகழாகும் இன்னும் தொடரும் என்றும் வளரும் இறைவன் புகழாகும் அவன் இடையடி சேரும் அடியவர் வாழ்வில் மங்களம் நிலையாகும் அவன் இடையடி சேரும் அடியவர் வாழ்வில் மங்களம் நிலையாகும் அன்பே மலையாகும்
தெய்வ அருளே மலையாகும். அது அண்ணாமலையாகும், திரு அண்ணாமலையாகும். அன்பே மலையாகும், தெய்வ அருளே மலையாகும், தெய்வ அருளே மலையாகும்.